வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விதி விலக்கு தர வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட தீர்மானம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஒப்புதல் பெறாமல் உறங்கி கிடக்கிறது. இதற்கு ஒப்புதலை தர வேண்டும் என்று மோடி ஆட்சியும் கூறவில்லை. தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி இருக்கிற தமிழ்நாடு அரசும் இதை வலியுறுத்துகிற திராணி இல்லாத அரசாக இருக்கிறது. இந்த நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு விதித்திருந்த தடையை இப்போது உச்சநீதிமன்றம் நீக்கிவிட்டது. நீட் தேர்வு தொடர்பாக எந்த வழக்குகளையும் உயர்நீதிமன்றங்கள் அனுமதிக்க கூடாது என்று நிலையான தடையையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்களுடைய மாணவர்களுடைய நிலைதான் மிகவும் பரிதாபகரமாக இருக்கிறது. இது குறித்து தமிழ் இந்து நாளேடு ஜூன் 16 எழுதிய ஒரு தலையங்கத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறது. தமிழகத்தின் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சம்பந்தப்பட்ட மசோதாவை நிறைவேற்றி தரும் அக்கறை மத்திய அரசுக்கு இருப்பதாக தெரியவில்லை. நூற்றுக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம், மாநிலங்களின் உரிமை சம்பந்தப்பட்ட இந்த மசோதா ஏன் தாமதமாகிறது என்று மத்திய அரசை கேள்வி கேட்கும் திராணியும் மாநிலத்தை ஆளும் அதிமுக அரசிடம் இல்லை என்று வேதனையோடு குறிப்பிட்டிருக்கிறது. தமிழகத்தின் இழந்து வரும் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு தமிழகம் கல்வி உரிமையில் மத்திய அரசு தலையிடக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைக்கின்ற ஒரு மாபெரும் போராட்டத்தை தொடங்கியாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.